மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவிஎம் வாக்குச்சீட்டுகளை மேலும் படிக்கக்கூடியதாக மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்களை திருத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதேபோன்று முதல் முறையாக இவிஎம்களில் வேட்பாளர்களுடைய வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் வண்ணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் வேட்பாளர்களின் வரிசை எண்கள் நோட்டா இந்திய எண்களின் சர்வதேச வடிவத்தில் அச்சிடப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர்களின் பெயர்கள் நோட்டா ஒரே எழுத்துரு வகையில் அச்சிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்குச்சீட்டுகள் 70 GSM காகிதத்தில் அச்சிடப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்களுக்கு குறிப்பிட்ட RGB மதிப்புகளை கொண்ட இளஞ்சிவப்பு நிற தாள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குச்சீட்டுகள் பீகாரில் தொடங்கி வரவிருக்கக்கூடிய தேர்தல்களில் பயன்படுத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.